ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஐபிஎல் ரிவ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 6-7 டீம்ஸ் ரிவ்யூ பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான டீம்ஸ்ல இப்போ பார்க்க போற ஒரு டீம், அது வந்து டேக்லைன் சொல்லுவாங்க, என்னது துனியா ஹிலா தெங்கே ஹம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மும்பை இந்தியன்ஸ் டீமை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த டீமோட லைன் அப், டீம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம என்ன சொல்றது, பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு டீம் தான் எடுத்து வச்சிருக்காங்க இந்த வருஷமும். ஸோ நம்ம கூட பாரதி இருக்காரு. ஹாய் பாரதி, வெல்கம் பேக் பாரதி. பாரதி, இந்த டீம், எஸ் பாரதி, இந்த டீம் எப்படி வந்திருக்கு பாரதி? இந்த டீம் வந்து பிளே ஆஃப் மிஸ் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா பாரதி? பிளே ஆஃப் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்காங்கிறது தெரியல. பட் நம்ம பிஃபோர் இந்த டீமை பத்தி நம்ம பார்த்துட்டோமே, லாஸ்ட் டெக்கேட் இருக்குல்ல, இந்த 2011 இருந்து 2022, அந்த டெக்கேட்னா 10 இயர்ஸ் இல்லையா, அந்த 10 இயர்ஸ்ல 5 இயர்ஸ், அதாவது வந்து சரிபாதியா அந்த 50% கப்பு அடிச்சிருக்காங்க. 13 ஆரம்பிச்சாங்க, 15, 17, 19. என்னடா இவனுங்க ஒன்னு விட்டு ஒன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க பார்த்தா டிஃபெண்ட் பண்ணிட்டானுங்க. 2020 டிஃபெண்ட் பண்ணி அந்த 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 இயர் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸா 21 இருந்து 25 வரைக்குமே வந்து அவங்க கப்பு எதுவுமே அடிக்கல. இது வந்து ஒரு அன்னவுன் எம்ஐயா நான் பாக்குறேன். ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அவங்க டீமே பார்த்தோன்னா ஒரு பாதி இந்தியன் டீம் தான். இவ்வளவு ஃபுல்லா இண்டிவிஜுவல் மேட்ச் வின்னர்ஸ் அவங்க எல்லாருமே. ஸோ அதை வச்சுக்கிட்டு லாஸ்ட் 5 இயர்ஸ் அவங்க கப் அடிக்கலங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அதை வந்து இந்த வருஷம் வந்து அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க கிட்ட நீ எதை வீக்னஸ்ன்னு சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியல, வீக்னஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு காமெடி ஒண்ணு இருக்குமா, ஓப்பனர்ஸ் வேணுமா இருக்கி, மிடில் ஆர்டர்ஸ் வேணுமா இருக்கி, ஆல்ரவுண்டர்ஸ் வேணுமா இருக்கி, ஸ்பின்னர்ஸ் வேணுமா இருக்கி, அண்ட் தென் டெப்த் பவுலர்ஸ் வேணுமா இருக்கி, பவர் பிளே பவுலர்ஸ் வேணுமா இருக்கி, எல்லாமே இருக்கு. எல்லாமே வச்சுக்கிட்டு இவங்க கப்பு ஜெயிக்காம இருக்கிறது தான் ஆச்சரியம். நான் ஏற்கனவே நம்ம T20 வேர்ல்டு கப்ல சொன்னேன்ல, இந்தியா வச்சுக்கிட்டு கப்பு ஜெயிக்கலாம் தான் ஆச்சரியம், இவங்க கப்பு ஜெயிச்சது ஆச்சரியம் இல்லை. அந்த மாதிரி இந்த தடவை இவங்க கப்பு ஜெயிக்காம போனாதான் ஆச்சரியம்னு நான் நினைக்கிறேன். எஸ் பாரதி, கரெக்டா சொன்னேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கடப்பான டீம் எடுத்து வச்சிருக்காங்க. நீ பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல வந்தபோது 2.5 கோடி நம்ம தான் வச்சிருந்தாரு அவரு. ஸோ வந்துட்டு அதுலயும் ஸ்டைலா பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேடை ரைஸ் பண்ணிருப்பாரு, சும்மா ஸ்டார்ட் பண்ணி விடலாமே அப்படின்ட்டு நக்கலா வந்து. ஸோ அந்த மாதிரிதான். அதே மாதிரியே வந்துட்டு ஒரு பிக்னாலும் கன்னா குவிண்டன் டிகாக் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க லைன் அப் அப்படியே படிச்சிடலாம் பாரதி. லைன் அப் எப்படி வந்திருக்கு பாரதி? ஸோ அவங்களுடைய மொத்த ஸ்குவாடை பத்தி நம்ம பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ஸ்ல யார் யார் இருக்காங்கன்னா, ரோஹித் சர்மா இருக்காரு. அண்ட் தென் வந்து அவர் கூட ஓபன் பண்ண போறது யாரு, குவிண்டன் டிகாக், ரியான் டிக்கல்டன்னான்னு தெரியல, 2 பேரும் பேய் ஃபார்ம்ல இருக்கானுங்க. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரூதர்ஃபோர்டு, இவங்க 10ஆவதுக்குன்னு வந்து ஒரு இந்தியன் யங் விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க, ராபின் மின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர். அண்ட் தென் வந்து தினேஷ், அவரோட நேம் வந்து டேனிஷ் மலேவர்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் ஒரு மாதிரி அன்னோன்னா இருக்காங்க. அண்ட் தென் அந்த ராபின்றவர் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்ல இருக்கிறவர் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ஸ்ல பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருக்காரு. பட் அவரும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற பிளேயர்ஸ் கிட்ட இருந்து அந்த லைப்ரரியிலே அவரோட இப்போ ஃபார்மை ரீட்டைன் பண்ணிடுவார்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ் வீடியோஸ்ல இப்போ நம்ம பாக்குறோம், அவரு பழைய ரோஹித் சர்மா இருந்தாலே பால் ஸ்டேடியத்துக்கு வெளியே தான் போகும். இந்த தடவை எங்க அடிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. மும்பைல இருந்து நவி மும்பைல அடிக்க போறோன்னு தெரியல. ஸோ அதுதான் அவருடைய அந்த பேட்டிங்கை பார்க்கும்போது நீ வந்து 10க்கு வந்து 8 கொடுக்கலாம், 100க்கு 8 கொடுக்கலாம் இவங்க பேட்டிங்க்கு மட்டும். எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த 2%, அந்த 2 பாயிண்ட் எதுக்குன்னா சூரியகுமார் அந்த அப்கமிங் ஃபார்மை வச்சு பார்த்து நம்ம அதுக்கு தானே தவிர மற்றபடி வேற எந்த கொஷின்ஸும் அவங்க பேட்டிங்ல இல்லை. அப்படியே ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்தோம்னா நம்ம ஆரா பாண்டியா இருக்காரு, ஹார்திக் பாண்டியாவுடைய ஃபார்ம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் மிச்சல் சாண்ட்னர், ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஸோ அவருடைய எபிலிட்டி என்னங்கிறத நியூசிலாந்து டீமை ஃபைனல்ஸ்க்கு வரைக்கும் கொண்டு வந்ததுலேயே நம்ம பார்த்துட்டோம். அதுல வந்து அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு. டவுன் இந்த ஆர்டர்ல வந்து நிறைய
கேம் வந்து ஃபினிஷ் பண்ணி அதன் ஸ்கோரை வந்து டெப்த்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாரு. அவருடைய பேட்டிங் எபிலிட்டியும் பார்த்துருக்கோம், பவுலிங் எபிலிட்டியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அங்கே அது இல்லாமல் நமந்தீர் நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், நான் கமாடிட்டி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஷதுல் தாக்கூர் வந்து ஒரு ஒரு மினி சைஸ் ஆல்ரவுண்டர் தான் நான் பார்க்குறேன். ஸோ ஹி கேன் ஹிட் சிக்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் போச் அந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர் நினைக்கிறேன் அவரு வில் ஜாக்ஸ். அதுக்கப்புறம் மிஸ் பண்ணவே கூடாது வில் ஜாக்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம ஸ்பின் ஒரு 2-3 ஓவர்ஸோ இல்லை 1 or 2 ஓவர்ஸ் ஸ்பின் எடுத்துக்கலாம். பேட்டிங் மிடில் ஆர்டர்ல கிழிச்சு கொடுத்துட்றாரு. ஸோ அவரு இவங்க எங்க ஆட வைக்க போறாங்கன்றது தான் கொஸ்டினே தவிர, ஸோ இந்த நான் சொன்னதுல வந்து இந்த ஹார்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர், வில் ஜாக்ஸ் இந்த 3 பேரும் கண்டிப்பா விளையாடினாங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் தென் ஆல்ரவுண்டிங் இதுவே வந்து செட்டில் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம அண்ணோன்னா இவர் மயங்க் ராவத்னு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ராஜ் அகட் பாவான்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி அவங்க ரீட்டைன் பண்ண ஒரு பிளேயர்ஸ் தான். மும்பை இந்தியன்ஸ் ரீட்டைன் பண்றாங்கன்னா அவங்க ஒரு பிளேயரை வந்து ரீட்டைன் பண்றாங்கன்னா டெவலப் பண்றாங்கன்றது மீனிங். ஸோ இந்த சீசன் இல்லை நெக்ஸ்ட் சீசன்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவரை வந்து திடீர்னு வந்து ஃபயர் ஆக சான்சஸ் இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ இந்த ஆல்ரவுண்டிங்கை வச்சு பார்க்கும்போது 7.5 above கொடுக்கலாம் நாம. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், 2 ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி நான் டீமுக்குள்ள இருக்கிறத பார்க்குறேன். தென் கார்பன் போச், ஸோ அவருமே வந்து ஒரு ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்கு. அது இல்லாமல் நமந்தீர் வேற இருக்காரு. ஸோ இவங்களை வச்சுக்கிட்டு சரியான ஒரு ஆல்ரவுண்டிங் டீமா பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் பவுலிங்ல சொல்லவே வேணாம், 2 பேர் மாஸ் பண்ணுவானுங்க. ஒன்று ஜஸ்பிரித் பும்ரா, இன்னொன்று ட்ரெண்ட் போல்ட். நமக்கு இவங்க 2 பேருடைய எபிலிட்டி பத்தி கொஸ்டின் பண்றதுக்கோ இல்ல அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்ற டவுட்டுக்கோ சான்ஸே இல்லை இல்லையா. ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க கூட இன்னொருத்தர் யார் வந்து பேர் பண்ணுவாங்கன்னா தீபக் சகர் பேர் பண்ணுவார்னு வச்சுப்போம். இப்போ யோசிப்பாரு, தீபக் சகர் பவர் பிளேல ஸ்விங்கு, மிடில் அண்ட் டெப்த்ல பும்ரா, பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட் ஓபன் பண்ணி அவரும் டெப்த்ல. இந்த 3 பிளேயருக்கு 12 ஓவர். ஓகேவா, மேல ஹார்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர் உள்ள வந்தாருன்னா ஸ்பின்னும் கவர்டு. நவுன் பிளேயர்ஸை வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து 8 and above தான் இவங்களுக்கு வந்து, அதாவது 10 out of 10 8 and above நம்ம வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இவங்களுடைய ஓவரால் ஸ்குவாட் பார்க்கும்போது எதிரில் ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது எதிரில் இருக்கிறவங்கள எந்த டீமா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு சிம்ம சொப்பனம் தான். இவங்களை யாரு அடிப்பாங்க, இவங்க யாரு அடிப்பாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு டீம் இவங்க. யார் ரவி, நீ என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பேட்டிங், பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர்? செம்மையா இருக்கு பாரதி. அதுதான் நான் போன வருஷமும் இதே ஒரு கன் டீமா தான் இருந்தது. இந்த வருஷம் இன்னும் வந்து ஷெஃபன் ரூதர் போலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அது இன்னும் ஆடிங் ஸ்ட்ரென்த் தான் நான் பாக்குறேன் அவங்களோட பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு. அது இல்லாம வந்து வில் ஜாக்ஸ் அவங்க ஃபிளெக்சிபிளா எங்க வேணாலும் ஆட வச்சுக்கலாம். நீ சொன்ன மாதிரி அவங்க எங்க ஆட வைக்க போறாங்கன்னு பாக்கணும். ஏன்னா வேர்ல்ட் கப்ல வந்து அவர் பினிஷிங்ல இங்கிலாந்துக்கு நிறைய மேட்ச் சூப்பரா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு, பவுலிங்கும் செம்மையா போட்டாரு. பட் ஐபிஎல்ல போன வருஷம் நம்பர் 3 விளையாடினாரு நிறைய மேட்சஸ். ஸோ அவரை எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கணும். டெஃபினட்டா ஆனால் அவர் பிளேயிங் லெவலில் இருப்பாரு. அதே மாதிரி மிச்சல் சாண்ட்னர் இருக்காரு. தேவைப்பட்டா உங்களுக்கு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வந்து மயக் மார்க்கண்டே வச்சிருக்காங்க. அவரும் ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்பின்னர் தான், நல்லா போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தீபக் சஹர் சரியா போலன்னா கூட அஸ்வினி குமார்னு ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க. போன வருஷம் வந்து அவர் ஒரு சில மேட்சஸ் சூப்பரா விளையாடினார். எல்லாருக்குமே வந்து பேக்கப் பக்காவா இருக்கு. ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸ் விட்டு ரோஹித் சர்மா அவருக்குலாம் பேக்கப்லாம் எடுக்க முடியாது. ஸோ அது அந்த மாதிரி எந்த ஸ்லாட்டுக்குமே வந்துட்டு பிளேயர்ஸ் ரெடியா இருக்காங்க. அந்த லெவலுக்கே அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸே சூப்பரா பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கண்டிப்பா துண்டு தவறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த லீக் மேட்சஸ்லாம் ஃபிட் பண்ணிட்டு பிளே ஆஃப்ல போய் உட்காந்துடலாம். மற்ற எல்லா டீமும் வந்து விளையாடிட்டு வாங்கப்பா பிளே ஆஃப்க்கு, அந்த மாதிரி தான் ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. பார்த்தா வீக்னஸ் அப்படின்னு நான் கேட்கல. பட் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி எப்படி பாக்குறேன்? ஏன்னா ஒருவேளை அந்த ஒரு கேப்டன்சி எறதுனாலதான் அவங்க இன்னும் வந்து கடைசி ஒரு 5 வருஷமா கப் அடிக்காம இருக்காங்களா? அது அப்படி பார்க்க முடியாது. அந்த 5 வருஷத்துல ஜிடில பிளே பண்ணாரு ஒரு வருஷம், 2 வருஷம் ஜிடிக்கு பிளே பண்ணாரு. அதுல ஃபர்ஸ்ட் இயரே வந்து அவர் கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கப்பை வின் பண்ணி கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது கேப்டன்சில அவர்கிட்ட எந்த குறையும் இருக்கும்னு நான் நினைக்கல. ஒரு டீம் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இயரே வந்து கப்பு ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவர் கேப்டன் நல்ல கேப்டன் பண்ணியிருக்காருன்னு தான் அதை வந்து நமக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது அந்த விஷயம்.
ஸோ அதனால நான் அவரோட கேப்டன்சில நான் வந்து எந்த கொஷினுமே பண்ணல. பட் எங்கேயோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு மிஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் அந்த மிஸ்ஸை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். லைக் அவரோட கேப்டன்சி வந்து கொஷின் பண்றதுல வந்து எனக்கு கொஷின் பண்ற அளவுக்கு எனக்கு எந்த இதுவுமே இல்லை. நான் நம்ம கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறமே கூட ரோஹித் சர்மாவும் விராட் கோலி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். MS தோனி அவர் பட்டன் வளைஞ்சி இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு கீப்பிங் பண்ண போயிடுவாரு. உள்ள போய் அவர் எதுவுமே ஐடியாஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது ஒவ்வொருத்தரோட ஒரு மைண்ட் செட். ஸோ அந்த மாதிரி தானே நான் நினைக்கிறேன். தவிர இந்த தடவை ரொம்ப நல்லாவே பண்ணுவார்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்காரு ஹார்திக் பாண்டியா. ஸோ அது பண்ணுவாருன்னு நான் ஃபீல் பண்றேன். கரெக்டாக சொல்றேன். ஏன்னா வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ ஜாலியாக போய் விளையாடினா, சும்மா போய் விளையாடினாலே பிளே ஆஃப் ஷோர் அந்த மாதிரி தான் இருக்கு டீம் பார்க்கும்போது. ஸோ அதுதான் பாரதி, இந்த டீமுக்கு நீ ரேட்டிங் கொடுத்துட்ட. ஸோ எங்க முடிப்பாங்கன்னு நம்ம பேசுறோம். எப்படியும் மினிமம் கேரண்டி மாதிரி பிளே ஆஃப் போயிடுவாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் பாரதி. அந்த யங் டேலண்ட்ஸ், அந்த லோக்கல் இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸை பத்தி பேசும்போது லைட்டா சொல்லிடுறேன். அந்த ராஜ் பவான் நீ சொன்ன, அவர் வந்து ஆக்சுவலா சண்டிகர் பிளேயரு. போன வருஷமே அவரை ரீடைன் பண்ணி எடுத்ததுக்கு காரணம் அவருடைய ஆல்ரவுண்டரா வந்து செம்மையா பண்ணியிருக்காரு சண்டிகாருக்கு டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாத்துலயுமே. அந்த சீசனும் சரி, போன சீசன், அதனால வச்சிருக்காங்க. அந்த ராபின் மின்ஸ் நீ சொன்ன, அவரும் வந்துட்டு நம்ம ஃபேவரட் ஜார்க்கண்ட்ல இருந்து வர ஒரு விக்கெட் கீப்பர். ஸோ நமக்கு எப்பவுமே இந்த ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பரும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு இஷான் கிஷானா இருக்கட்டும், தோனிக்கு அப்புறம் வந்ததுல. ஸோ அந்த வகையில அந்த வழியில வர ராபின் மின்ஸ் தான் செம்மையா ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு டொமஸ்டிக்ல. அதனால அதை பார்த்து எடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ரகு சர்மான்னு ஒரு பிளேயர் சொன்ன பாரதி, அவர் வந்து லெக் ஸ்பின்னரா பஞ்சாப்க்கு இந்த வருஷம் டொமஸ்டிக்ல பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. என்னன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் 6 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்லயே 50 விக்கெட்ஸ் குயிக்கா எடுத்த தேர்ட் டொமஸ்டிக் பிளேயர் இவர் தானா ஹிஸ்டரியிலே. ஆமா, தேர்ட் ஹையஸ்ட், தேர்ட் குயிக்கஸ்ட் ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. அதை பார்த்து எடுத்தாங்க. அது தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி பிக் பண்றாங்க பாரு பிளேயர்ஸ். அதுதான், அதனாலதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பிரான்ச்சைசி வச்சிருக்காங்க வேர்ல்டு வைடு. ஸோ ஜெயிக்கணும் அந்த ஒரு வெறியில மட்டுமே விளையாடுற ஒரே டீம். அப்கோர்ஸ் மற்ற டீம் இருக்காங்க, பட் மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்பவுமே தனி ஆர்டர் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் பாரதி. அண்ட் எஸ் பாரதி, உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா இந்த டீம் பத்தி? தாட்ஸ் எதுவும் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டா பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு வேணா பார்த்துடலாம். எஸ் பாரதி, நீங்க சொன்னதுதான் பாரதி. என்னன்னா, ரோஹித் சர்மா நான் இப்போதைக்கு குவிண்டன் டிகாக்னு போட்டிருக்கேன் பாரதி. ஏன்னா கடைசியா அந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ண வருஷமும் குவிண்டன் டிகாக் தான் பேட்டிங் பண்ணாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக போட்டிருக்கேன். 3 and 4ல வந்து ஸ்கை அண்ட் திலக் ஆடுவாங்க. நம்பர் 5ல ஹர்திக் பாண்டியா. நம்பர் 6ல வில் ஜாக்ஸ் இப்போதைக்கு போட்டிருக்கேன் பாரதி. ஜஸ்பின் ரூதர்ஃபோர்டு எப்படி உள்ள வர போறாருன்னு தெரியல. ஸோ அது பார்க்கலாம். நம்பர் 7ல நமந்தீர். நம்பர் 8ல மிச்சல் சாண்ட்னர். நம்பர் 9ல தீபக் சஹர். அதுக்கப்புறம் போல்ட், பும்ரா. இம்பாக்ட் சப்பா வந்து நீங்க லார்ட் ஷர்துல் யூஸ் பண்ணலாம், இல்லை மயங்க் மார்க்கண்டே பேஸ்ட் அப்பான் யூஸ் பண்ணலாம். பேட்டிங்ல வேணா ராபின் மின்ஸ் அந்த மாதிரி யாரையாவது யூஸ் பண்ணலாம் பாரதி. ஸோ இந்த பிளேயிங் 11ல உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல, எக்ஸாக்டா நான் என்ன சூஸ் பண்ண யோசிச்சு வச்சிருந்தோம் அதே தான். ஸோ அதுதான் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கா இருக்கும்போது இல்ல டிஃபெண்டிங்கா இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் வேணும்னா மயங்க் மார்க்கண்டே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ஸ்பின்னர் சொன்ன இல்லையா நீ, அவர் பேர் என்ன சொன்ன, இன்னொரு ஸ்பின்னர் ரகு சர்மா, அந்த மாதிரி நியூ ஸ்பின்னர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கா இருக்கு அப்படின்னா நம்ம ஷர்துல் தாக்கூர் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஷர்துல் தாக்கூர் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் வந்து பேட்ஸ்மேன்ஸா இருக்கும்போது ஐ மீன் சேஸ் பண்ணாங்கன்னா இன்னொரு பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணிப்பாங்க. வைஸ் வர்ஸா அவங்க வந்து பிளான் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எக்ஸாக்ட் வேர்ல்டுல எந்த டீம் வந்தாலும் ஒரு அடிக்கிற மாதிரியான ஒரு டீம் இதுதான். ஸோ அவங்க கிட்ட எல்லாமே கவர்டு. நீயும் நானும் பேசின மாதிரி கேப்டன்சியும் வந்து அந்த அப் டு மார்க் அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான். ஏன்னா அவரே வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியாதான். ஃபைன். ஸோ அதுதான், நான் கேப்டன்சில எந்த இஷ்யூஸும் பார்க்கல. பட் இந்த தடவை அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ மீன் ஜெயிச்சிருவாங்கன்னா உள்ள பிளே ஆஃப்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா அழகா போய் இந்த செக்கச்சிவந்த வானத்துல வந்து அருண் விஜய் அந்த சீட்ல ஏறி உட்காருவார்ல, அந்த மாதிரி அவங்க போய் பிளே ஆஃப்ல உட்காரணும் எனக்கு தெரிஞ்சு. எஸ் பாரதி, கரெக்டா அதுதான். ஏன்னா லூப் ஹோல் எதுவுமே இல்லாத ஒரு டீம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எல்லாமே அவங்களுக்கு கரெக்டா போச்சுன்னா டெஃபினட்டா அவங்க டாப் 2லயே முடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. டாப் 2ல முடிச்சு ஸ்ட்ரைட்டா குவாலிஃபயர் போயிட்டு ஃபைனல் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுதான் எனக்கு என்னன்னா ஹர்திக் பாண்டியா மேல எனக்கும் கேப்டன்சில எந்த இஷ்யூஸும் இல்லை. என்னன்னா நான் எப்படி பாக்குறேன்னா,
ஒரு இவங்க எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார்ஸ். ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ஸ்கை, பும்ரா, அந்த மாதிரி எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கிறதுனால இந்த பிளேயர்ஸ் ஈகோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது எதுவுமே இல்லாம இப்போ ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல வந்துட்டாங்க. இப்போ கோலி வந்து விளையாடுறாரு அப்படின்னா கோலி வந்து பும்ராவே அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, அடுத்த ஓவர்ல வந்து யாருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்னு வந்துட்டு அவரே மண்டையை போட்டு உடச்சிக்காம ஒரு ரோஹித் சர்மா கிட்டயோ இல்ல ஒரு ஸ்கை கிட்டயோ டக்குன்னு போய் பேசிடணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு கான்வர்சேஷன், இல்ல பும்ரா கிட்டே வந்து அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இந்த மாதிரி ஹிடன் திங்ஸும் வந்துட்டு அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுதான் மேபி போன வருஷத்துல மிஸ் ஆகுதான்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். அது எப்படி நமக்கு பாக்குறேன்? தெரியாது இல்லையா அவங்களுக்குள்ள என்ன பாண்ட் இருக்கு, இல்ல எந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க, இல்ல வந்து இன்ஃபீல்டுல வந்து ஐடியாஸ் கேட்கறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அது இல்லாம வந்து இப்போ எப்படின்னா ஒரு கேப்டனா இருக்குன்னா சில கேப்டன்ஸ் வந்து சீனியர்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் வந்து சீனியர்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட போவாங்க. அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க பிளேமை வந்து அவங்க மேல போட்டுக்க ரெடியா இருக்கிறவங்க அவங்க தான் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதுவுமே நான் கரெக்டுன்னு தான் பார்ப்பேன். அதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு கேப்டன்ஸோட அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருமே லேர்னிங் ஸ்டேஜஸ்ல தான் இருந்தாங்க அப்கமிங் வரைக்கும். இப்போதான் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல பாக்குறாங்க. நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு கேப்டன்சி நெக்ஸ்ட் லெவல்ல வந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து MS தோனி இருக்கிற வரைக்குமே, டீம்ல இருக்கிற வரைக்குமே விராட் கோலியோட கேப்டன்சி வந்து நமக்கு எப்படியுமே தெரியாது. எஸ் பாதே, அதே தான். கப்பு ஜெயிச்சா போதும், கண்டிப்பா கப்பு ஜெயிக்கிறதுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் கன்ஸ் பிளேசிங் மாதிரி இருக்கு டீம் இந்த வருஷம். டெஃபினட்டா பிளே ஆஃப்ல முடிப்பாங்க. உனக்கும் எனக்கும் அதே தான். ஸோ பார்க்கலாம் பாரதி, அவங்க டீம் எப்படி போகுது, போற அப்கமிங் மேட்சஸ்ல பார்க்கலாம் பாரதி, பார்த்து டிசைட் பண்ணலாம். எஸ் பாரதி, தேங்க்ஸ். அடுத்த RCB வீடியோ அதில் நம்ம மீட் பண்ணோம் பாரதி. தேங்க்ஸ்.